வீடியோவை கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே போட்டிருக்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா டெய்லி ரெசிபி வீடியோ அப்லோட் பண்ணுறதுனால போட முடியல. என்னன்னு கேட்டிங்கன்னா பசங்களோட ஏரிக்கு போயிட்டு அங்கேயே மீன் பிடிச்சி அங்கேயே சமைச்சு சாப்பிட்ட வீடியோ தான் இது. மீன் பிடிக்க முக்கியமான விஷயம் ஃபஸ்ட்டு தூண்டில், அதுக்கப்புறம் மண்புழு தான். மண்புழு ஒரு சைடில் நோண்டிட்டு இருந்தானுங்க. நான் அதுக்குள்ளே தூண்டில் கட்ட ஆரம்பிச்சாச்சு. தூண்டில் கட்டுறதுக்கு ஒரு 5 ரூபா to ஒரு 10 ரூபா தான் ஆகும். அவ்வளோதான் செலவே ஆகும். இதை கட்டி முடிச்சுட்டு இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து போகணும். அந்த இடம் பார்த்தீங்கன்னா கோடின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அங்கே ஏன் போகிறேன்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஊரில் தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா மற்ற ஊருக்கு அந்த வழியாக தான் தண்ணியை திறந்து விடுவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மீனும் அது கூடயே போகிறதுனால அங்கே போய் தூண்டில் போட்டால் ஈஸியாக மீன் கிடச்சிருன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கோம். உடனே மண்புழுவை கோத்து தண்ணிக்குள்ளே போட ஆரம்பிச்சிட்டானுங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு மூலையில் இருந்துட்டு. அப்புறம் எங்கள் ஊர் ஏரியில் ஜிலேபி கண்டை, கொரவை, விரால் இந்த 3 மீன் மட்டும் தான் இருக்குது. அதிகலாம் எதுவுமே இல்லை. நானும் வளைச்சு எல்லா பக்கமும் தூண்டில் போட்டு ஒரு மீன் கூட பிடிக்க முடியல. கீழே இருந்து சத்தம் வந்துச்சு, இங்கே நண்டு கிடைக்குது ஓடி வாங்கன்னு சொன்னால் சரி போய் பார்த்தா நண்டு ஒரு நண்டே பிடிச்சிட்டான். இவ்வளோ தூரம் வந்ததுக்கு நண்டாச்சும் பிடிப்போம்னு சொல்லிட்டு கீழே இறங்கி எல்லாருமே நண்டு தேட ஆரம்பிச்சிட்டோம். திடீர்னு மேலேயும் சத்தம் போட்டு மீன் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டானுங்க. சரின்ட்டு நம்மளும் போய் தூண்டில போட்டா அப்படியே ஒரு மீனாக கிடைக்க ஆரம்பிச்சிது. இந்த மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா பிடிச்சி ரொம்ப நேரமாக டயர்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கூட 1-2 நண்டும் கிடைக்க ஆரம்பிச்சிது. இதெல்லாம் எடுத்துட்டு அப்படியே ஒரு இடத்துக்கு க்ளீன் பண்ண போயிட்டோம். மீன் கழுவுற சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நண்டை கவரில் போட்டுருப்பானுங்க போல. அந்த கவரை கிழிச்சிட்டே நண்டு எல்லாமே ஓடி போயிருச்சு. என்னடா பண்ணுறேன்னு சொல்லிட்டு மீனை க்ளீன் பண்ணி அதையாச்சும் மசாலா போடுவோம்னு சொல்லிட்டு மசாலா போட ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இது பண்ணும்போது ரொம்ப வெயில் அதிகமாகிடுச்சு. அதனால் எங்கள் கேங்கில் என்ன ஒருத்தர் சொன்னால் இந்த மீன் வந்து ஊறதுக்கு டைம் ஆகும், நம்ம போய் கிணத்துல குடிச்சிட்டு வரலான்னு சொன்னால் சரி ஐடியா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் கிணத்துல குதிக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த வெயிலுக்கு பசங்களோட ஜாலியாக கிணத்துல குதிச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம சேனலை இதுவரையும் பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குதிச்சுட்டு வரும்போது வரப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் இருந்துச்சு. கண்டிப்பாக நண்டு பொத்தாதான் இருக்குன்னு சொல்லிட்டு கை விட்டு பார்த்தா நண்டு ஒன்றுமே இல்லை. அப்படியே பசங்கள்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா கல்லை வச்சு அப்படியே அடுப்பத்த வச்சுட்டானுங்க. அப்படியே வீட்டில் இருந்தே பார்த்தீங்கன்னா கல், எண்ணெய், மசாலா எல்லாமே எடுத்து வந்தாச்சு. ஏன்னா இப்போ காட்டுக்குள்ளே இருக்கும், இந்த இடத்துல இருந்து எதுவுமே போய் எடுத்துகிட்டு வர முடியாது. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துல இருந்து எடுத்துக்கலாம் மீன் கழுவுறதுக்கு. மீன் பொரிக்கும் போதே பார்த்தீங்கன்னா செம்ம வாசம். பசங்க பார்த்தீங்கன்னா கிணத்துல குதிச்சுட்டு அப்புறம் அந்த வெயிலெல்லாம் போயிட்டு வந்தனால பயங்கர பசியில் இருந்தானுங்க. இன்னும் வந்து இலையில எடுத்து வச்சோடனே பார்த்தீங்கன்னா எல்லாரும் வெறி கொண்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க. சொல்ல போனால் வீட்டில் செய்கிறதோட நல்லா இருந்துச்சு.